sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் சேனல். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்கவிருப்பது என்னவென்றால், அதாவது சென்டர் கேமை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் பார்க்கவிருப்பது பகுதி 3 பார்ட் 3 சென்டர் கேமிலே 5 ரேப்கள், அதாவது ரிக்ஸ் அண்ட் ரேப்களை உங்களுக்காக நான் வழங்கவிருக்கின்றேன். வாருங்கள், உடனடியாக முதலாவது ரிக்ஸ் அண்ட் ரேப்புக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். ஓகே, முதலாவது நகர்வு E4. இந்த நகர்வுக்கு என்ன பெயர் என்றால் கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங். அடுத்தது இரண்டாவது E5. ஓகே, இது கிங்ஸ் பவான் ஓப்பனிங். அடுத்தது D4. இது வந்து சென்டர் கேம். இதற்கு பேர் தான் சென்டர் கேம். ஓகே, அடுத்த நகர்வு F6. இதுவும் சென்டர் கேம் தான். இப்பொழுது இந்த ஆட்டத்தை கவனமாக கவனியுங்கள், ஏனென்றால் இனித்தான் அந்த ரிக்ஸ்களை நான் கூற விரும்புகின்றேன். ஓகே, அடுத்த மூன்றாவது நகர்வு D cross E5. இப்போ சிப்பாய் வெட்டுகின்றது. வெட்ட இப்போ என்ன செய்யலாம் என்றால், விளக்கினுடைய அடுத்த நகர்வு, மிக முக்கியமான நகர்வு எதுவாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அந்த சிப்பாய் வெட்டுகின்றது. ஓகே, வெட்ட இப்பொழுது குயின் H5 அண்ட் செக். இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது எதுவுமே செய்து கொள்ள முடியாது. இந்த செக்கிலிருந்து பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் கட்டாயமாக இந்த சிப்பாயினை முன்னோக்கி நகர்த்த வேண்டும். இதுதான் செய்ய முடியும், வேறு எதுவும் செய்து கொள்ள முடியாது. அல்லாவிட்டால் இந்த கிங்கை இங்கே நகர்த்தலாம். இப்பொழுது என்ன செய்கின்றார் என்றார், விளக்கை ஆடுகின்றவர் தன்னுடைய சிப்பாயினை முன்னோக்கி தள்ளுகின்றார். இது ஒரு பிளண்டர். ஏனென்றால் இப்பொழுது பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இப்பொழுது இந்த சிப்பாயை வெட்டி இந்த ராஜா செக் அடிக்குமாக இருந்தால், ராஜாவுக்கு குயினால் செக் அடிக்கப்படுமாக இருந்தால், இந்த ஆட்டத்திலே பியூட்டிஃபுல் ரூக், இந்த ரூக்கை இழக்க வேண்டிய நிலை விளக்குக்கு ஏற்படும். அதனால் இந்த ஆட்டத்திலே விளக்கு தோல்வி அடைய வேண்டிய நிலை ஏற்படும். வாருங்கள், அதை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது குயின் cross E5 அண்ட் செக். ஓகே, இப்பொழுது கவர் கொடுக்கலாம். கவர் பிஷப்னாலும் கொடுக்கலாம், நைட்னாலும் கொடுக்கலாம். இப்பொழுது நைட் E7 கொண்டே வைக்கப்பட இப்பொழுது பியூட்டிஃபுல் ரூக் வந்து கேப்சர் பண்ணப்படுகின்றது குயினால். இப்பொழுது குயின் cross H8. தட்ஸ் இட். இந்த ஆட்டத்திலே கூடுதலான காய்களுடன் இந்த வாய்ட் இருக்கிறது. எனவே இலகுவான ஒரு வெற்றியை இந்த வாய்ட் அடைய முடியும். இது வந்து முதலாவது ரிக்ஸ் என்ற. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் என்ற அந்த பட்டனை அழுத்துங்கள். ஓகே, அடுத்த ரேப்புக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் உடனடியாக இரண்டாவது ரிக்ஸ் அண்ட் ரேப்புக்கு போகலாம். இந்த ஆட்டத்திலே வைட்டானது எவ்வாறு இலகுவானதொரு செக் மேட்டினை மேற்கொள்ளுகின்றது என்று பாருங்கள். இந்த ஆட்டத்திலே இங்கே நான் கூறுகின்ற இந்த ஓப்பனிங்கை பயன்படுத்தி நீங்கள் ஒரு சதுரங்க ஆட்டத்திலே ஆடும் பொழுது உங்களுடைய ரிக்ஸ் அண்ட் ரேப் ரிக்ஸின் ஊடாக, நான் வழங்குகின்ற இந்த ரிக்ஸின் ஊடாக நீங்கள் உங்களுடைய ஓப்பனண்டை தோற்கடிக்கக்கூடிய வல்லமையை நீங்கள் பெறலாம். ஓகே, வாருங்கள், உடனடியாக நாங்கள் ஆட்டத்துக்கு போகலாம். முதலாவது நகர்வு E4. இது வந்து கிங்ஸ் பவுன் ஓப்பனிங். அடுத்தது E5. ஓகே, இது வந்து கிங்ஸ் பவுன் ஓப்பனிங். அடுத்த D4. இது வந்து சென்டர் கேம். ஓகே, அடுத்தது D6. அடுத்தது C3 கிங்ஸ் பவான் கேம். ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். இப்பொழுது பிஷப் போகின்றது D7க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. அடுத்த பிஷப் நகர்த்தப்படுறது C4. இந்த சூழ்நிலையிலே ஒரு அடுத்த நகர்வு நைட் F6, பிளாக்கினுடைய நைட் இங்கே நகர்த்தப்பட இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடுகின்றது இந்த குயின். ஓகே, இப்படியான ஒரு மூவை நீங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுடைய நீங்கள் வைட்டை ஆடுபவராக இருந்தால் இந்த மூவை நீங்கள் பயன்படுத்தி விளையாடும் பொழுது இலகுவாக ஓப்பனண்டை எதிர்த்து வெல்லக்கூடிய திறனை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். அதை எவ்வாறு என்பதனை இப்பொழுது பாருங்கள். அடுத்த நகர்வு குயின் E7. இப்போது நீங்கள் பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இது ஒரு ரோங்கான மூவ். ஏனென்றால் இந்த பிஷப்பானது வெட்ட போகின்றது. வெட்டினதால் வெட்டலாம், அது சரி. அடுத்ததாக இந்த குயினானது இதை வெட்ட போகின்றது. பாருங்கள், இப்பொழுது குயினானது B7 சிப்பாயை காட் பண்ணுகின்றது. இந்த சூழ்நிலையிலே என்ன செய்கின்றது என்றால், பிஷப் போகின்றது C6க்கு வைக்கப்படுகின்றது. இங்கே வைக்க இப்பொழுது இங்கே பாருங்கள், அடுத்தடுத்த நகர்வு இலகுவானது ஒரு செக்மேட் இடம்பெற போகிறது. இப்பொழுது இந்த குயினை தூக்கி இங்கே வைக்கலாம். இங்கே ராஜாவுக்கு செக் அடிப்பதாக இருந்தால் கட்டாயமாக இந்த விளை குயினை இங்கே கவர் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதன் ஊடாக இங்கிருக்கின்ற இந்த குயின் வந்து இங்கே செக் அடிப்பதன் ஊடாக, மன்னிக்க வேண்டும், இந்த பிஷப்பானது இதை வெட்டுகும். பாருங்கள், அந்த மூவை இப்பொழுது நீங்கள் பாருங்கள். அடுத்தது குயின் C8 அண்ட் செக். ஓகே, இப்பொழுது கட்டாயமாக விளை குயினை
கவர் கொடுக்க வேண்டிய நிலை விளக்குக்கு ஏற்படுகின்றது. இப்பொழுது குயின் D8 இங்கே நகர்த்த இப்பொழுது அடுத்த ஒரு அற்புதமான ஆடி அது பிஷப், அதாவது ஒயிட்னுடைய பிஷப்பானது இங்கே F7 இருக்கின்ற அந்த சிப்பாய் வடி செக் அடிக்கும். இப்பொழுது செக் அடிக்க இப்பொழுது ஏன் இந்த கிங்கானது இதை வெட்டவில்லை என்றால், இதை வெட்டுவதாக இருந்தால் இதை வெட்டி இங்கே குயின் போய்விடும். எனவே அதை வெட்டவில்லை. அதற்கு பதிலாக கிங் போன்றது E7. இதனூடாக இப்பொழுது ஒரு அடியிலே செக்மேட். இப்பொழுது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்விலே இந்த குயினானது இங்கே கொண்டு வந்து வைக்கப்படமாக இருந்தால், அதாவது E6 வைக்கப்படமாக இருந்தால் இலகுவானது ஒரு செக்மேட்டை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்துடன் அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, வாருங்கள் அடுத்த மூன்றாவது ரேப்புக்கு நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் உடனடியாக மூன்றாவது செஸ் ரேப்புக்கு போகலாம். அதாவது இந்த ரிக்ஸன் ரேப்பை கவனமாக பாருங்கள். இதுவும் ஒரு நல்ல ஒரு மூவ் தான். இந்த ஆட்டத்திலே ஒயிட் ஆனது எவ்வாறு இலகுவானது ஒரு செக்மேட்டை மேற்கொள்கிறது என்று பாருங்கள். ஓகே, முதலாவது நகர்வு E5. ஓகே, இது கிங்ஸ் போன் ஓப்பனிங். அடுத்தது E5, இது மாதிரி தான். அதாவது D4 D5, இது கிங்ஸ் பவான் கேம். இதுக்கு முதல் சென்டர் கேம், அடுத்தது கிங்ஸ் பவான் கேம். ஓகே, இப்போ இந்த மூக்களை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அடுத்த நகர்வாக இதை வெட்டவில்லை, சிப்பாய் எதையும் வெட்டவில்லை. ஒயிட் அண்ட் நைட்டை தூக்கி C3 இங்கே வைக்கின்றது. இங்கே வைக்க இப்போ E-cross D4 வெட்டியாச்சு. வெட்ட குயின்-cross D4. ஓகே, அடுத்தது D-cross E4 அதுவும் வெட்டுகின்றது. வெட்ட என்ன செய்கின்றது என்று பாருங்கள். இப்பொழுது ஒயிட்டினுடைய நைட்டானது D5க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. நகர்த்தியாச்சு. அடுத்ததாக C6க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. ஓகே, இந்த சூழ்நிலையிலே கட்டாயமாக இந்த நைட்டினை நகர்த்த வேண்டும். இப்பொழுது அல்லாவிட்டால் C6க்கு சிப்பாய் அடுத்ததாக வெட்டுவிடும். எனவே அதை தவிர்க்கும் விதமாக குயினால் இப்பொழுது செக் அடிக்கப்படுகின்றது E5க்கு. இப்பொழுது செக். இதை தடுக்கும் விதமாக கிங் நகர்த்தப்படுகின்றது D7க்கு இந்த நகர்த்தப்பட. பாருங்கள் எவ்வாறாக தந்திர பாயமாக இந்த ஒயிட் ஆடுகிறது என்று. அடுத்த நகர்வு குயின் F5 அண்ட் செக். ஓகே, இப்பொழுது எதுவுமே செய்து கொள்ள முடியாது. இப்பொழுது வர வேண்டிய பெட்டி வந்தது D6. கிங் போன்றது D6க்கு நகர்த்தப்படுகிறது. நகர்த்த இப்பொழுது அடுத்த அடி விடுகின்றது பிஷப் F4 அண்ட் செக். ஓகே, இப்பொழுது அடுத்த இடத்துக்கு போகின்றது, தள்ளப்படுகின்றது. கிங் போனது C5க்கு இங்கே நகர்த்தப்பட. அடுத்தது B4 அண்ட் செக், சிப்பாயினால் செக் அடிக்கப்பட. இப்பொழுது பாருங்கள் கிங் போனது D4க்கு, இப்பொழுது C3 சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்பட. பியூட்டிஃபுல் செக்மேட். தட்ஸ் இட். ஓகே, இந்த ஆட்டத்திலே இலகுவானது ஒரு வெற்றியை இந்த ஒயிட் பெற்று விட்டது. ஓகே, இப்பொழுது நாங்கள் பார்க்கவிருப்பது நான்காவது ரேப். இது ஒரு அமேசிங்கான ஒரு பியூட்டிஃபுல் ரேப். இதை முழுமையாகவும் கவனமாகவும் பாருங்கள். ஓகே, முதலாவது நகர்வு E4. இது கிங்ஸ் போன் ஓப்பனிங். E5 கிங்ஸ் போன் கேம். நெக்ஸ்ட் மூவ் D4 சென்டர் கேம். E-cross D4 சென்டர் கேம் அக்செப்டட். ஓகே, இனிவரின் மூக்களை கவனமாக பாருங்கள். அடுத்ததாக குயின் ஆனது அந்த சிப்பாயை கட் பண்ணுகின்றது. கட் பண்ண இப்பொழுது பிளாக்கினுடைய மூவ். பிளாக் வந்து என்ன செய்யலாம் என்றால் குதிரையை நகர்த்தலாம், அல்லாவிட்டால் பிஷப்பினை நகர்த்தலாம், அல்லாவிட்டால் குயினை நகர்த்தலாம். இந்த குதிரை இங்கே நகர்த்தலாம், அல்லாவிட்டால் இங்கே நகர்த்தலாம். இந்த பிஷப்பை இந்த நகர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. குயினை இந்த திசையில் நகர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. ஓகே, இப்பொழுது குயின் நகர்த்தப்படுகிறது F6க்கு. அடுத்த நகர்வு குயினானது E3க்கு நகர்த்தப்படுகிறது. ஓகே, அடுத்தது நைட் H6 H6. ஓகே, அடுத்த நைட் C3. ஓகே, அடுத்த நகர்வுகள் நைட் போகிறது G4. பிளாக்கினுடைய நைட் இங்கே கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது. இங்கே வைக்க இப்போ என்ன செய்கின்றது என்றால் நைட்டினானது இப்பொழுது இங்கே பாருங்கள். இந்த ஆட்டத்திலே அடுத்த நகர்வாக இந்த நைட்டானது D5க்கு இங்கே வைக்கப்படும். அதற்கு முதல் இதை கவனியுங்கள். இந்த நைட்டானது இதை வெட்டப் போகின்றது. வெட்டினால் இந்த கிங்கினால் வெட்டலாம், குயினால் வெட்டலாம். இந்த குயினும் இதை அட்டாக் செய்து கொண்டிருக்கிறது. பார்க்கலாமே நடக்கும் என்று. இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை இந்த ஒயிட் ஆடுகின்றது. ஒயிட் தன்னுடைய நைட்டை D5க்கு இங்கே நடத்துகின்றது. இந்த ஒரு அமேசிங்கான நைட்டினுடைய மூவாக காணப்படுகிறது. இப்பொழுது அடுத்த நகர் பாருங்கள் குயின் C6. ஓகே, இப்பொழுது அடுத்த நகர்வு குயின் F4. ஒயிட் குயின் போகிறது A4க்கு நகர்த்தப்படுகிறது. ஓகே, இப்போ என்ன செய்கின்றது என்றால் உடனடியாக இங்கே பாருங்கள் இந்த ஆட்டத்திலே D6க்கு சிப்பாய் தள்ளப்படுகின்றது. இதை வெட்டாமல் தடுப்பதற்காக பாருங்கள். இப்பொழுது இப்படி இருக்கும் சந்தர்ப்பத்தில் அடுத்த நகர்விலே இந்த குயினானது இந்த சிப்பாயை வெட்டலாம்,
அல்லாவிட்டால் இந்த நைட்டினால் வெட்டலாம். இதை தடுக்கும் விதமாக அந்த சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்படுகின்றது, தள்ளியாச்சு. அடுத்த நகர்வு ஒயிட்டினுடைய பிஷப் நகர்த்தப்படுகின்றது B5க்கு. B5க்கு இங்கே நகர்த்தி இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே பின் செய்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த குயினானது கட்டாயமாக இந்த பிஷப்பினை வெட்டியே தீர வேண்டும். பாருங்கள், ஏனென்றால் இந்த குயினானது பிஷப்பினை வெட்ட வேண்டும். வெட்டுவாராக இருந்தால் இந்த குதிரை இங்கே செக் அடிப்பதன் ஊடாக இங்கே போக் செய்யப்பட்டு இந்த குயினை இழக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்த ஆட்டத்திலே பிளாக் ரிசைன் பண்ணுகின்றது. பாருங்கள். ஓகே, அடுத்த நகர்வு குயின் கிராஸ் B5 வெட்டிட்டார். எதுவும் செய்ய முடியாது, வெட்டத்தான் வேணும், வெட்டியாச்சு. இப்போ அற்புதமான ஆடி நைட் கிராஸ் C7 அண்ட் செக். இப்போ கிங் நகர்த்தப்படுறது D8க்கு. அடுத்த அடியிலே குயின் ரேப் த குயின் கிராஸ் மன்னிக்க வேண்டும், நைட் கிராஸ் B5 அண்ட் டேக் த குயின். ஓகே, இந்த ஆட்டத்திலே கூடுதலான காய்களுடன் இந்த ஒயிட் காணப்படுகிறது. இந்த ஆட்டத்தில் வெற்றியை இந்த ஒயிட் பெறக்கூடியதாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்துடன் அந்த பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். ஓகே, அத்துடன் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற கார்ட்ஸிலே பல பிளேலிஸ்டுகள் இருக்கின்ற பல வீடியோக்களை நான் போடுகிறேன். அதை கவனமாக நின்று பாருங்கள். இந்த ஆட்டத்தினுடைய பகுதி 1 சென்டர் கேம், பகுதி 2 சென்டர் கேம் ஆகிய இரண்டையும் நான் போடுகின்றேன். நீங்கள் அதில் சென்று நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அடுத்ததாக அடுத்த ரேப்புக்கு நாங்கள் 5வது ரேப்புக்கு நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் உடனடியாக 5வது ரேப்புக்கு போகலாம். அதாவது சென்டர் கேமிலே 5வது ரேப் பகுதி 3. ஓகே, முதலாவது நகர்வு E4 E5, இது கிங்ஸ் போன் ஓப்பனிங். அடுத்த நகர்வு D4 E கிராஸ் D4. ஓகே, அடுத்து குயின் கிராஸ் D4, நைட் C6, நைட் மன்னிக்க வேண்டும் குயின் E3, நைட் F6, பிஷப் C4, நைட் E5, பிஷப் B3. ஓகே, இப்பொழுது இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள். அடுத்த நகரில் பிஷப் போகிறது B4 அண்ட் செக். இப்போது கட்டாயமாக என்ன செய்யணும்னா சிப்பாய் தள்ளுகின்றது. இந்த கவர் கொடுக்கிற சிப்பாயை கவர் தாச்சு. இப்போது பிஷப் C5க்கு பின்னோக்கி தள்ளப்படுகின்றது. இப்பொழுது இந்த குயினை வெட்டுவதற்காக இது நகர்த்தப்படுகிறது. பாருங்கள் இப்போது என்ன நடக்கின்றது என்று. அடுத்த நகர்வு குயின் போகிறது G3. இது ஒரு பிளண்டர். அது ஏன் என்பதை இப்பொழுது பாருங்கள். இப்பொழுது பிஷப்பானது வெட்டி செக் அடிக்கின்றது. இப்போ செக் அடிக்க கட்டாயமாக இந்த குயின் கிங்கினால் இந்த பிஷப்பினை வெட்ட வேண்டும். இப்போது வெட்டப்படுகின்றது. வெட்டியதன் பிற்பாடு என்ன செய்கின்றது என்றால் இப்போது நைட் கிராஸ் E4 அண்ட் செக். இப்போ எதுவுமே செய்து விட முடியாது. கிங்கை நகர்த்தணும். கிங்கை நகர்த்தப்படுகின்றது. எங்கேயாவது நகர்த்தப்படும் வைப்போம். இடத்துக்கு நகர்த்த இங்கே நகர்த்த. இப்பொழுது பியூட்டிஃபுல் குயின் ரேப் பண்ணப்படுகின்றது. ஓகே, இப்பொழுது இந்த நைட் ஆனது பாருங்கள். இந்த ஆட்டத்திலே இந்த நைட் இந்த குயினை கட் பண்ணுங்க. இந்த ஆட்டத்தில் இலகுவானது வெற்றியை இந்த பிளாக் பெறக்கூடியதாக இருக்கும். ஓகே, தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.